வெல்கம் டு அரவணை கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் ஜாமுன். மில்க் ஜாமுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதுனால மில்க் ஜாமுன்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நீங்களே ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மில்க் ஜாமுன். இன்னும் சில பேர் தீபாவளி ஸ்வீட்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ ஈஸியாக குவிக்காக ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு தான் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி மில்க் ஜாமுன். இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, 1 லிட்டர் பால், குங்குமப்பூ கொஞ்சம் பாலில் ஊற வச்சுக்கணும், அது ஆப்ஷனல் தான், ஏலக்காய் ஒரு 5-6, சர்க்கரை 300 கிராம், குலாப் ஜாமுன் பேக்கெட் 1, இப்போ நாங்கள் மெஷர் பண்ணி வச்சுருக்கிறது 175 கிராம்ஸ், அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். இந்த கஸ்டர்ட் பவுடர் குங்குமப்பூ எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது எல்லாமே அடிஷ்னல் ஃப்ளேவர்ஸ்க்கு தான். இப்போது குலாப் ஜாமுன் மாவு எப்பயும் நீங்கள் பிசைகிற மாதிரி பிசையணும். அது பிசைஞ்சிட்டு நம்ம பார்க்கலாம். உருட்டுற மாதிரி உருட்டிக்கணும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல உருட்டிக்கணும், இல்லைன்னா சிலிண்டர் ஷேப்ல உருட்டலாம். எப்படி நமக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி எந்த ஷேப்ல வேணாலும் உருட்டிக்கலாம் இந்த மில்க் ஜாமுனுக்கு. இப்போ மில்க் வந்து நல்லா காய்ச்சணும், பால் நல்லா காய்ச்சணும். அதுக்கு ஒரு எலுமிச்சை எடுத்து அதை ஹீட் பண்ணிட்டு பால் விட்டுறோம். 1 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கோம் 1 பேக்கெட் ஜாமுனுக்கு. இது நல்லா குறுகி காயணும். காஞ்சோன்னே பார்க்கலாம். இன்னொரு சைடு கடாயில் நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சிருக்கோம். அதில் நம்ம உருட்டி வச்சிருக்க குலாப் ஜாமுனை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலரில். ரொம்ப அதிகமாக ஜாமுன் ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப போட்டிங்கன்னா உடஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு வச்சுக்கணும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு வடித்தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறணும், பால் நல்லா காயணும், சுருண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் ஆட்
குலோப் ஜாமுன் இப்போ ரொம்ப அழகாக பொரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், ரொம்ப சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த சைடு நம்ம வச்ச பால் வந்து அரை காய்ச்சல் காஞ்சு ஏடெல்லாம் படித்து அப்படியே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 லிட்டர் பாலுக்கு 175 கிராம்ஸ் குலோப் ஜாமுன் மாவுக்கு 300 கிராம் சர்க்கரை. ஸோ இந்த சர்க்கரையை பாதி பால் காஞ்ச உடனே ஆட் பண்ணிக்கணும். ஸோ சர்க்கரையை ஆட் பண்ணிக்கணும் இதில். இப்போ அதே மாதிரி ஏலக்காய் பொடியை பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 1-2 தான் பொடிச்சு ஆட் பண்ணோம், அதுதான் நல்ல டேஸ்ட்டு. முக்கால்வாசி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பாலில் ஊற வச்சிருக்க குங்குமப்பூவை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இதை பாருங்கள், இப்படி சுற்றி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கணும் குங்குமப்பூ. அதோடு சேர்ந்து இது நல்லா கொதிக்கட்டும். அதே மாதிரி இதே ஸ்டேஜில் கஸ்டர்ட் பவுடர், இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம கடையில் நல்லா கிடைக்குது. ஸோ இந்த கஸ்டர்ட் பவுடரும் நல்லா பாலில் நல்லா வந்து கரைச்சிக்கணும். ஒரு கட்டி கூட ஒரு லம்ஸ் கூட இல்லாமல் நல்லா கரைச்சி நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் ஃப்ளேவருக்காக தான். ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கிறோம் இதே ஸ்டேஜில். இதோடு சேர்ந்து எல்லாம் இப்போ நல்லா கொதிக்க போகுது. நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாகணும். இப்போ இது நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி போதும். இது பால் பாயசத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ். கொஞ்சம் திக்காக இருக்கணும், பட் ஆனால் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இதை பாருங்கள், கன்சிஸ்டன்சி நான் காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்க ஜாமுன்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை பாருங்கள், இதில் இப்படியே நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது மேலே ஃபுல்லாக இதை அப்படியே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். ஃபுல்லாக இப்படி நான் கலந்து விட்டுறேன். ஸோ இந்த பாலில் இது வந்து இப்படி சூப்பராக ஊறிடும். ஊறி இந்த பால் எல்லாத்தையும் நல்லா இழுத்துடும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மில்க் ஜாமுன் இப்போ ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு உங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அரவணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஆல்.